அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விதான் இந்த வீடியோ. சரி, எனக்கு கடன் அதிகமாகுது, விரயம் அதிகமாகுது, கட்டுக்குள்ள இருக்க மாட்டேங்குது, இதுக்கு என்னதான் சார் தீர்வு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி உங்களுடைய கேள்விக்குள்ளாரே பதில் இருக்கு. செலவினங்கள் அதிகமாகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்துல 12ஆம் இடம் குறிக்கும். 12ஆம் இடத்துக்கு திரிகோண பாவங்கள் யார் யாருன்னு பாருங்க. அந்த ஸ்தானத்தின் வழியாக தான் நமக்கு அதிகபட்சம் செலவினங்கள் இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செலவினங்கள் எப்படி வரும், 12 பாவத்துக்கும் 12ஆம் அதிபதி எங்கிருந்தாலும் என்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அமைப்பில் நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்குறவங்க 1010 ரூபாயில் இந்திய கட்டணமும் வெளிநாடு கட்டணமும் 2500 ரூபாய் கட்டணத்திலும் நம்ம ஜாதகம் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு கூட வாழப்பாடி மீட்டிங்கில் ஒரு ஜாதகத்தை போட்டு A to ரிசல்ட் நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்களுக்கு எப்படி 1ஆம் பாவத்தில் லக்ன புள்ளியில் ஆரம்பித்து, லக்னாதிபதியில் ஆரம்பித்து, லக்னத்தில் இருக்கும் பாவகம் ஆரம்பித்து 12 வீட்டுக்கு எப்படி நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த அமைப்பை சொல்லி எப்படிங்க விளக்கணும், அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை அங்கே போட்டு நான் விளக்கியிருக்கேன். சரிங்களா? இது வேற ஒரு யூடியூப் சேனலில் வரும். சரிங்களா? அந்த அமைப்பில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடத்தினுடைய விஷயத்தை பற்றி பார்ப்போம். இந்த 12ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சார், நம்மளுடைய லக்னத்துக்கு பின்னாடி நிற்கும். நம்ம லக்னம்ங்கிறது நமக்கு, நம்ம 2ஆம் இடங்கிறது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி. சரிங்களா? 12ஆம் இடங்கிறது நமக்கு தலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லுவாங்க. இது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது படுக்கை, இந்த உடல் உறவால் வரக்கூடிய இந்த சுகங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த 12ஆம் இடம். இந்த ஸ்தானத்தின் மூலிமா நமக்கு வரக்கூடிய செலவுகளை குறிக்கும், நஷ்டங்களை குறிக்கும். உணவு, தூக்கம், உடல் உறவு, போகம், இடது கண், மறுபிறவி, மோட்சம், தற்கொலை, ராஜ துரோகம், கம்யூனிட்டி மாறுதல், சாதி மாறுதல், அந்நிய தேசத்தில் வாசம் செய்கிறது, வறுமை, இது எல்லாமே 12ஆம் இடத்துல இருக்கு. இது பாதத்தையும் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சரி, இந்த 12ஆம் இடம் தான் விரயம். இந்த விரயம் எப்படியெல்லாம் ஆகும் அப்படிங்கிறது முதல்ல ஓரலாக பார்த்துடலாம். முதல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 12ஆம் இடத்துக்கு திரிகோணமாக, முதல் திரிகோணமாக வரக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா, இப்போ காலபுருஷனுக்கு 12 மீனன்னு வச்சுக்கோங்க சார். அதுக்கு முதல் திரிகோணமான வீடு கடகம், 4ஆம் இடமா? ஃபஸ்ட்டு 4ஆம் இடத்தை குறித்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது, அதுக்கு அடுத்த திரிகோணம் பாருங்க, 12ஆம் இடத்தை லக்னமாக போட்டுங்க. அதற்கு அதுதான் 1. 5வது இடம் 4ஆம் பாவமாக வரும். 9ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவமாக வருமா? 12ஆம் இடத்துக்கு 9ஆம் பாவம் தானே 8ஆம் பாவமாக வரும். அப்போ ஒரு மனிதனுக்கு கடன் வருதுன்னா 4ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு, வீடு கட்டுறதுல கடன் வரும், மனை வாங்குறதுல, ஃப்ளாட் வாங்குறதுல கடன் வரும், வாகனம் வாங்குறதுல கடன் வரும், கல்விக்காக கடன் வரும், தாயாருடைய செலவினங்களுக்காக கடன் வரும். சரிங்களா? நிலபுலம், வண்டி வாகனம், கல்வி, நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக கடன் வரும், நம்மளுடைய உடம்பு சுகமாக இருக்கிறதுக்காக கடன் வரும். இப்படி பலதாரப்பட்ட விஷயங்கள் இந்த 4ஆம் இடத்துல உண்டு. இதை தாண்டி நம்ம உடம்பு சுகம்னா அது மருத்துவ செலவு, இதை தாண்டி அங்கே பெருசாக எதுவும் இல்லை. சரி, அப்படியே நீங்கள் 8ஆம் இடத்துக்கு வாங்க. ஏன்னா அது பெரிய திரிகோணம். 12க்கு 9ஆம் இடம் தான் 8. இந்த வீட்டில் என்னென்ன பாவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, 8ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுவாக சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? லாட்டரி வாங்குறேன்ட்டு நிறைய பேர் லாட்டரி வாங்கி இதில் கடன்காரன் ஆயிருக்காங்க. இதெல்லாம் வரலாறு. சரிங்களா? அதே மாதிரி இந்த அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது கியூர் ஆகாமலே போயிருக்கு.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இ- திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் வியாதி வந்து அந்த வியாதிக்கு ஒரு தீர்வு இல்லாமலே போகிறது. சரிங்களா? விவாகரத்து நான் என் மனைவியை பண்ணணும், அதற்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நானா அவளான்னு பார்த்துக்கலான்ட்டு ஒரு வீம்புல கடன் வாங்கி செலவு பண்றது இந்த 8ஆம் இடம். சோம்பேறித்தனம், கடனால் கவலை, சிறை தண்டனை, இதனாலெல்லாம் நமக்கு அதை கடன் வரக்கூடிய தன்மைகள் உண்டுன்னு அர்த்தம். வெளிநாடு போகிறேன், கடன் வாங்கிட்டு போகிறோம், சரிங்களா? அந்த கடனை திருப்பி அடைக்கணும். இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் நமக்கு கடன் ஆகும். மெயினாக 8ஆம் இடம் வந்து 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். நல்லா கவனிங்க. மனைவி குடும்பத்துக்கு நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா எல்லாராலையும் இதை வந்து ஃபேஸ் பண்ண முடியல. 50% தான் அவங்க வந்து அது கரெக்டாக திருப்பி கொடுத்துட்றாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. மீதி 50% அதில் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நல்லா கவனிச்சிங்கன்னா இது வந்து தெரியும். சரி, இப்போ எந்தெந்த விஷயத்தால நம்ம கடன் வருதுன்னு சொல்லிட்டோம். சரி, அதன் பிறகு பாருங்க, இப்போ 12ஆம் பாவம் என்ன, அந்த பாவத்தால எப்படி கடன் வருதுன்னு பார்த்துட்டோம், எந்தெந்த விஷயத்துக்காக கடன் வாங்குவோம்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த 12ஆம் அதிபதி நம்மளுடைய லக்னத்திலேருந்து 12 வீட்டில் இருந்தால் என்ன பலன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 12ஆம் அதிபதி லக்னத்துக்கு வருது, ஆகவே ஆகாது. விரயஸ்தானாதிபதி லக்னத்தில் தேடி வந்து உட்காந்துருக்கிற, தொட்டதெல்லாம் விரயமாகும். சரி, விரயம் செஞ்சு செஞ்சு ஒரு பாட்டு இருக்கு, சொந்த சுமைகளை தூக்கி தூக்கி சோர்ந்து போனேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி விரயஸ்தானாதிபதி வந்து விரயத்தில் லக்னத்தில் உட்காரும் போது விரயம் தேடி வந்து நமக்கு விரயத்தை கொடுக்கும். 12ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் அமரக்கூடிய விஷயம் நல்லதல்ல. ஒரு விஷயத்துக்கு பயங்கரமான ஒரு விரயம் செஞ்சுதான் அதன் மூலம் நமக்கு ஒரு தீர்வு அமையக்கூடிய தன்மையை கொடுத்துரும் 12ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து உட்காரும்போது. சரி, 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வருது. குடும்பத்தாலும் விரயம் வாங்கி நிறைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள், குடும்ப உறவுகள், குடும்பத்துக்காக நம்ம விரயம் பண்ணணும். இப்போ 2ஆம் இடத்துல குடும்பம் மட்டும்தான் இருக்கா? கண் இருக்கு, சரிங்களா, முகம் இருக்கு, பல்லு இருக்கு. இதற்காகவும் நம்ம ஒரு தொகையை செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வருது. சகோதரனால் விரயம் ஏற்படும். சரிங்களா? நம்மளுடைய தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் குறிக்கக்கூடிய பாவம் இந்த 3ஆம் இடம். சகோதரனால் விரயம் ஆகும். முதல் சொத்து விற்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை நம்ம வந்து விரயம் செய்வோம். புரியுதுங்களா? இந்த அமைப்பும் இங்க நடக்கும். நகை நட்டு வாங்குறதுக்காக இங்க ஒரு செலவினர்கள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சரி, 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகுது. அது முன்னாடியே சொல்லிட்டேன், வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, இதன் மூலியம் தான் உங்களுக்கு நிறைய மிகப்பெரிய ஒரு விரயமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 4ஆம் பாவம் மிக மிக பலகீனம் அடைஞ்சால், நல்ல கவனிங்க, நுரையீரலில் பாதிப்பு வருவது, நல்ல கவனிங்க, இதயத்துல பிரச்சனை வருவதெல்லாம் 4ஆம் அதிபதி பாதிப்படைஞ்சு 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும்போது வரும். ஏன்னா இந்த உறுப்புகளால அவர் கடனால் அதை விரயத்தை நிறைய பணத்தை செலவு பண்ணணும்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இந்த இடத்துல 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வந்து அமர்வதும் அந்த அளவு ஒரு சிறப்பு கிடையாது. 12ஆம் அதிபதி 5ஆம் இடம், குழந்தைங்களால மிகப்பெரிய செலவாகும். குலதெய்வத்துக்காக நிறைய செலவு பண்ணுவோம். முன்னோர்களுடைய கடன் தீர்க்கறதுக்காக நிறைய செலவு செய்வோம். நமக்கு மனசுல கண்ணாப்பினான்னு ஆசைகள் தோணும். இந்த ஆசைகள் நிறைவேற்றுறதுக்காகவே நிறைய நம்ம கடன் வாங்குவோம். இந்த அமைப்பும் சரியான அமைப்பு இல்லை. இந்த இடத்துலையும் விரயத்தை தரும். இதுவும் வந்து சரியில்லை. 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகுது. கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, வேலை, இதற்காகவே நம்ம விரயத்தை செய்யக்கூடிய அமைப்பு. யோ, என்னையா நீ எல்லா பாவத்துக்கும் இப்படியே சொல்லிட்டு இருக்கிற, அட எங்க இருந்தாதான் அது நல்லது. வீடியோ முழுசா பாருங்க சொல்றேன். 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, வேலைக்காக நம்ம ஒரு தொகையை விரயம் செஞ்சுட்டு இருக்கோம். 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு 8ஆம் பாவமான 7ஆம் பாவத்துல வந்து அமரும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா மனைவியால நமக்கு செலவினங்கள் வரும்.
அதே நேரத்தில் நமக்கு ஓரளவுக்கு அவங்களால ஒரு ஆதாயமும் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 12க்கு அவர் 8க்கு மறைகிறார். அந்த அமைப்பில் இது நல்லது தான், சரிங்களா? ஆனால் இங்கேயும் 50% தான் நல்லது. ஏன்னு தெரியுங்களா? நல்லா கவனிங்க. இந்த 7ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி வந்து அமரும் போது இந்த 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் வந்து 6ஆம் இடமா போகும். கவனிச்சிங்களா? அதெல்லாம் அப்போ இதில் 50% யோகம் இருக்குன்னு அர்த்தம். சரி, பரவாயில்ல. 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகுது. இதுவும் முன்னாடியே சொன்னோம். எடுத்தோடனே 12க்கும் 4க்கும் 8க்கும் பலன் சொல்லிட்டோம். நம்மளுடைய வியாதிக்காக, நம்மளுடைய ஆசைக்காக லாட்டரி சீட்டு வாங்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி இதில் ஒரு பெரிய தொகை, வெளிநாடு போகிறேன்னு சொல்லி இதில் நம்ம ஒரு பெரிய விரயத்தை செலவிடக்கூடிய ஒரு தன்மை வரும். அப்புறம் இந்த மருத்துவ சிகிச்சைகள், உடல் உறுப்பில் பாதிப்பு ஏற்படுறது, இதற்காக நம்ம இந்த செலவினங்கள் செய்வோம். 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போனான். 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே தகப்பனார், பெயர், புகழ், பாக்கியம், இந்த சார்ந்த ஒரு விஷயம், அதிர்ஷ்டம், இதெல்லாமே இருக்கும். 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வரும்போது அப்பாவுக்காக செலவு பண்ணுவோம், அல்லது நமக்கு பெயர் புகழ் கிடைக்கணுங்கிறதுக்காக செலவு பண்ணுவோம். சிங்கமுத்து ஒரு காமெடியில் கேட்பார்ல, சுருட்டையா கருப்பா தடிச்ச ஒருத்தரை தெரியுமா? தெரியாது. எவ்வளவு செலவு பண்ணாலும் தெரியாதுன்னு சொல்றாங்க. அந்த ஐடென்டிக்காக செலவு பண்ணக்கூடிய மனிதர்கள் இவங்க தான். சரி, 12ஆம் அதிபதி 10, தொழிலுக்காக ஒரு மிகப்பெரிய விரயம். கர்ம புத்திரன் இல்லையே, நமக்கு ஒரு கொள்ளி வைக்க ஒரு ஆண் வாரிசு இல்லையென்ட்டு செலவு பண்ணக்கூடிய எத்தனையோ ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேன். 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வந்து இருந்தது. எவ்வளோ காசு செலவு பண்ணாலும் இவங்களால ஒரு நிம்மதியான சாப்பாடு சாப்பிட முடியல. இந்த அமைப்பையும் இந்த 10ஆம் இடத்துல பார்த்துருக்கேன். பெயர், புகழ், பாக்கியம் 9ஆம் இடம்னாலும் கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, இது 10ஆம் இடம். 12ஆம் அதிபதி வந்து 10ஆம் இடத்துல உட்காரும்போது இவங்களுக்கு இந்த கௌரவம், அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு தாமதமாகுது அப்படிங்கிறோம். 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வந்தால், இந்த ஒரு இடம் தான் சார் சூப்பரான இடம். இங்கே லாபத்தை விரயம் செய்யாது. பாவத் பாவம் விதிப்படி அவர் 12க்கு 12ல மறைகிறதுனால 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல வந்து 12ஆம் அதிபதி அமரும்போது லாபம் கிடைக்காதுன்னு எடுத்துக்காதீங்க. அவர் தன்னுடைய வீட்டுக்கு 12ல மறைகிறதுனால லாபம் நல்ல நிலைமையில இருக்கும். 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாருங்க, வருமானம் அதிகம் வரும், விரயம் கம்மியா இருக்கும், அல்லது விரயத்துக்கு அளவுக்கு ஈக்குவலா வருமானமும் கொடுத்துருவாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது மிக 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 நன்மை. 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலே இருப்பது, சரிங்களா, இதுவும் சில நிலைகளுக்கு உட்பட்டு நன்மை தான். சரிங்களா? 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருப்பது சில நிலைகளுக்கு உட்பட்டு நன்மை. சரி, அதே மாதிரி 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருப்பது கூட சில கட்டுக்கு உட்பட்டு நன்மையை தரும். சரிங்களா? இங்கே இப்போ நம்ம சொன்ன அந்த 12 பாவத்திலுமே பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, லக்னாதிபதியின் வலு மிக மிக முக்கியம். லக்னாதிபதி வலுவாக இருக்கும்போது விரயம் வந்து எண்ணி எண்ணி தான் விரயமாகும். லக்னாதிபதி வலு இல்லாத போது கண்டதே காட்சி கொண்டதே கோலம்ட்டு நம்ம பாட்ட பணத்தை விரயம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். விரயம்னா நீங்கள் வெறும் பணத்தை மட்டும் நினைக்காதீங்க. உடல் உறுப்புகள் விரயமும் விரயம் தான். சொத்து விற்கிறதும் விரயம் தான். நம்ம பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குறதும் விரயம் தான். பழைய அதாவது பழைய ஃப்ளாட்டு, பழைய வீடு, வாங்கின வீடு, கட்டின வீடு, இதெல்லாமே கொடுக்கறதும் விரயம் தான். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு உறுப்பு நம்மளை விட்டு போகிறதும் விரயம்தான் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, விரயம்னா என்ன, விரயம் அதிகமாக எந்த ஸ்தானத்தின் வழியாக ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக கண்டு கழித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற வார்த்தையை சொல்லி இந்த அளவில் இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.